Hey guys, welcome to Mojo Gaming. Okay, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி நம்ம லேட்டஸ்ட்டாக வந்து பொக்கேமான் கேம்ஸ் வந்து கண்டினியூஸாக ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஓகேவா? ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுங்களேன், என்ட்ரி லெவல் பொக்கேமான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஸ்டார்டிங் பொக்கேமான்ஸ், அதை வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருங்க. ஓகேவா? ஸோ எப்படி நான் லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அந்த பொக்கேமானோட லுக்கு, பவர், அதுக்கப்புறமேட்டு அந்த சீரீஸில் காமிச்சிருப்பானுங்கல்ல, ஸோ அதில் வந்து அந்த சீரீஸ் சில டைமில் வந்து பவர்ஃபுல்லாக காமிச்சிருப்பானுங்க, சில டைமில் வீக்காக காமிச்சிருப்பானுங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி என்னோட ஒப்பீனியனையும் மெயினாக உள்ளே போட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியான ஒரு சஜஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பொக்கேமான இதில் ஃபர்ஸ்ட்டில் போட்டுக்கலாம், இந்த பொக்கேமான வந்து கீழே போட்டுருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ அப்படி தோணுச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் பொக்கேமானும் கூட எக்ஸ்ட்ரா ஒரு சில பொக்கேமான்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சீரீஸில் வந்து அந்த சைட் கேரக்டர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களோட பொக்கேமான்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் டீம் ராக்கெட்டோட ஜெசி அண்ட் ஜேம்ஸோட ஓஜி பொக்கேமான்ஸை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ டீம் ராக்கெட்டை இன்னும் நிறைய பொக்கேமான்ஸ்லாம் இருந்தது, அதை ஆட் பண்ணல, அவங்களோட ஓஜி பொக்கேமான் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரைட்டு, சரி, ரைட், ஓகே. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பெஸ்ட்டு, குட்டு, ஆவரேஜ், பெட்டர், பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சிருக்கேன். இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்க பொக்கேமான்ஸ்லாம் எந்த இடத்த பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எக்கிங்ஸ் இருக்கு. ஸோ எக்கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லுக் வைஸில் ஓகே நல்லா தான் இருக்கும். இது ஒரு பாய்சன் டைப்பு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பாக்க எவால்வ் ஆகும். ஓகேவா? ஸோ என்னதான் இது எவால்வ் ஆனாலும் பாத்தீங்கன்னா சீரீஸ்லயும் சரி கேம்லயும் சரி இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பவர் டவுன் மாதிரி தான் காட்டுவானுங்க. சோ ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிடலாம். பட் லுக் வைஸ்ல சூப்பரா இருக்கு. இது ஒரு ஓஜி பொக்கேமான். இதுக்கு நான் கொடுக்குற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோஃபிங். ஓகே, கோஃபிங் வந்து பாத்தீங்கன்னா டீம் ராக்கெட்ல ஜேம்ஸ் யூஸ் பண்ற ஒரு பொக்கேமான். சோ இதுவும் பாத்தீங்கன்னா பாய்சன் டைப் பொக்கேமான் தான். ஓகேவா? சோ இதோட சிக்னேச்சர் அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மோக் ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் மட்ஸ்லாப் யூஸ் பண்ணோம். ஸோ கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் ஒன்று இருக்கும். ஓகேவா? ஒரு 40 லெவலுக்கு மேலே போனால் அந்த அட்டாக் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு மாதிரி வெடிக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் மாதிரி யூஸ் பண்ணோம். இதுவும் டெத் ஆகிடும். ஆப்னட் பொக்கேமானுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான டேமேஜ் கொடுக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி சேர்த்த அந்த எக்கிங்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதோட லெவலுக்கே கொடுத்துடலாம். ஸோ இதுவும் ஒரு ஆவரேஜான ஒரு பொக்கேமான் தான். ஓகே, ஸோ நம்ம லிஸ்ட்ல நெக்ஸ்ட் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஈவி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு பொக்கேமான்னு சொல்லாங்க. ஓகேவா? ஸோ ஈவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 9 டைப் எவல்யூஷன் இருக்கு. ஸோ ஈவியோட எவல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் மூலியமா தான் எவால்வ் ஆகும். ஓகேவா? ஸோ என்னதான் இதுக்கு இவ்வளோ ஃபார்ம் கொடுத்தாலும் அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த லிஸ்ட்ல இருக்க ஒரு சில பொக்கேமான்ஸோட செகண்ட் ஃபார்ம் அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈவியோட ஃபைனல் எவல்யூஷனே இருக்குங்க. ஓகேவா? ஸோ இது என்னோட ஒப்பீனியன் தான். ஸோ உங்களோட ஒப்பீனியன் கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இருந்தாலும் இந்த ஈவி லுக் வைஸ் சூப்பராக இருக்கும். இதோட செகண்ட் எவல்யூஷன் ஸோ நிறைய ஃபார்மேஷன் மாறதுனால ஈவி வந்து பார்த்தீங்கன்னா நான் குட்ல போட்டுக்கிறேன். சரியா? நம்ம லிஸ்ட்ல அடுத்தது இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா வாப் எஃபெக்ட். ஆக்சுவலி வாப் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓபியான ஒரு பொக்கேமான். சீரியஸ்லி அது செம்ம ஓபியான ஒரு பொக்கேமான். நீங்க சீரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து ஒரு லெஜெண்டரி பொக்கேமானோட அட்டாக்கே வந்து பார்த்தீங்கன்னா மிரர் ஸ்கிரீன் யூஸ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ ஆக்சுவலி அது எக்ஸ் அண்ட் ஒய்ல தான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. ஸோ இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளிப் எனக்கு கிடச்சிச்சுன்னா நான் ஆட் பண்ணி விட்றேன். ஓகேவா? ஸோ பயங்கரமாக இருக்கும். ஸோ வாப் எஃபெக்டோட மெயின் வீக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் காம்பேக்ட், சைக்கிக்கு. ஸோ இந்த மாதிரியான பொக்கேமான்ஸோட அட்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதால் தடுக்க முடியாது. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி ஃபார்மில் வர அட்டாக்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணும். சரியா? ஸோ இது எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஒரு பொக்கேமான். அதனால இதை நான் எங்கே தூக்கி போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், குட்டில் போடுறேன். ஏன்னா இது ஒரு லெஜெண்டரி பொக்கேமானோட அட்டாக்கே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அனுப்போம், அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஓகே கேஸ், நம்ம லிஸ்ட்டில் வந்து அடுத்தது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பல்பசார். ஆக்சுவலி இது ஒரு ஓஜியான ஒரு பொக்கேமான். ஓஜி பொக்கேமான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கைஸ். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 எவல்யூஷன் வரும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெகா ஸ்டோன் வச்சு மெகா எவல்யூஷன் கூட பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் அப்புறம் பாய்சன் டைப்பு. ஸோ இது அட்டாக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். அனிமேட்டட் சீரீஸில் இதை சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால நான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்டில் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் பிகச்சு. இதை பற்றி சொல்லவே தேவையில்ல, டைரக்டாக பெஸ்ட்டில் தூக்கி போட்டுடலாம். ஸோ லேட்டஸ்ட்டாக வந்து அந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிகச்சு வந்து சூப்பர் சைனாவே எவால்வ் ஆகும். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு செம்ம ஃபன்னாக இருக்கும். பிகச்சு வந்து ஜீ மூவ் பண்ணும். அந்த ஜீ மூவ்ல வந்து பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் ஓட்ஸா இல்லை 1 மில்லியன் ஓட்ஸா எனக்கு அது சரியா தெரியல. அப்படி ஒரு பயங்கரமான ஒரு தண்டர் போல்ட் கொடுக்கும். பயங்கரமாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயின்டோட மேக்ஸா வந்து எவால்வ் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பிகச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அதை நிறைய இதில் காமிச்சிருப்பாங்க. செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால அதை பெஸ்ட் லிஸ்ட்ல வச்சிருக்கேங்க.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்குரைட்டா. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஆவரேஜான ஒரு பொக்கிமான் தான் கைஸ். ஓகேவா, ஆவரேஜ்னு சொல்ல முடியாது, ஒரு பெட்டரான ஒரு பொக்கிமான் தான். இது கிராஸ் டைப்பு. இது வந்து ஃபைனல் எவல்யூஷனா பெய்லீஃபா மரம். இதுக்கு மெகா எவல்யூஷன் இருக்கு. பட் எனக்கு பர்சனலாக இது அந்த அளவுக்கு பிடிக்கல கைஸ். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பெட்டர் லிஸ்ட்லேயே வச்சுக்கிறேன். பட் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் மாறலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது பெட்டர்ல இருக்கட்டும். ஓகே, ஸோ சார்மாண்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலாம், டேரெக்டாக குட்டில் தூக்கி போட்டுடலாம். ஸோ இதோட சாரசார் எவல்யூஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் கைஸ். ஓகேவா, ஸோ அதனால் இதை பற்றி பெருசாக நம்ம பேச தேவையில்ல. சூப்பரான ஒரு பொக்கிமான். 3 எவல்யூஷன் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ் அண்ட் ஒய் ஃபார்மேஷன் இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இசட் மூவ் கூட தனியாக இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அஃபிஷியலாக அதை நான் பார்க்கல. கேமில் ஒரு சில கேமில் இருக்குது. ஸோ இது நம்ம பெஸ்ட்லேயும் வைக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டில் வச்சிடலாமா? இது பெஸ்ட்டுக்கு போக வேண்டிய பொக்கிமான் தான், இருந்தாலும் நான் வந்து குட்டிலே வச்சுக்கிறேன். சரியா, நெக்ஸ்ட் ஸ்கார்பனி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதோட ஃபைனல் எவல்யூஷன் வந்து சிண்டரிஸாக மாறும். சிண்டரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் கூலான ஒரு பொக்கிமான் தான். ஆனால் இதோட பிரச்சனை ஆனால் இது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தாங்க. ஓகேவா, இருந்தாலும் இது நல்ல ஒரு பொக்கிமான் தான். அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆவரேஜ்லேயே வச்சுக்கிறேன். மேபி உங்கள் லிஸ்ட் அவுட் வந்து மாறும். ஓகேவா, சின்டெக்வில். ஆக்சுவலி சின்டெக்வில் ஓகே, இது ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபயர் டைப் தான். பட் எனக்கு இது பெருசாக பிடிக்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பெட்டர்லேயே போட்டுறேன். சரியா, ஸோ நம்ம லிஸ்ட்ல நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சிக். ஆக்சுவலி டார்ச்சிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கூலான ஒரு ஃபயர் டைப்னு சொல்லாங்க. ஓகேவா, இது ஃபயர் பிளஸ் ஃபைட்டிங் டைப்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இல்லை வெறும் ஃபயர் டைப்பானு எனக்கு தெரியல. பட் ஆனால் சூப்பராகவே இருக்கும். இதோட மெகா எவல்யூஷன் செம்மையாக இருக்கும் கைஸ். ஓகேவா, ஸோ அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சிக்கை நான் குட்டில் போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிரல். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா சைட் கேரக்டர் யாருன்னு தெரியல அவங்க பேர். அந்த பேரோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொக்கிமானா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ்னு சொல்ல முடியாது, பெட்டர் பொக்கிமான் தாங்க. ஓகேவா, இது வந்து அவ்வளோ பவர்ஃபுல்னு கிடையாது. சும்மா ஒரு அழகுக்காக பெட்டுக்காக யூஸ் பண்ணுற ஒரு பொக்கிமான் மாதிரி தான் இருக்கும். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியான எபிலிட்டிஸ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டை ட்ராக் பண்ணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. பட் எனக்கு பர்சனலாக இது அவ்வளோவா பிடிக்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பெட்டரில் போட்டு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் கோகோடைல். ஆக்சுவலி இது ஒரு ஃபன்னான ஒரு பொக்கிமான் கைஸ். ஓகேவா, ஆஷ் பிடிச்சதுல இது கொஞ்சம் ஓரளவுக்கு பவர்ஃபுல்லாகவே இருக்கும். இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ பம்ப்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி சீரீஸில் காமிச்சிருப்பானுங்க. பட் ஒரு சூப்பரான ஒரு பொக்கிமான் தான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா எவால்வானா, அதுவும் பார்த்தீங்கன்னா பார்க்குறது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குமா, குட்டுக்கு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். இது ஒரு ஆவரேஜ் லிஸ்ட்லேட் வந்து வச்சிடறேன். சரியா, நெக்ஸ்ட் ஸ்குடல். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஓஜி பொக்கிமான் கைஸ். ஓஜி பொக்கிமான்னாலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த 2 இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிரும். ஸோ இந்த வகையில் இது பிடிக்க வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டு தான். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா 3 எவல்யூஷன் இருக்கு. செம்ம பவர்ஃபுல்னே சொல்லலாங்க. ஓகேவா, ஸோ ஒரு சில சீரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இதை ரொம்ப பவர்ஃபுல்லாகவே காமிச்சிருப்பானுங்க. ஓகே, நம்ம லிஸ்ட்ல நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 6th ஜென்ரேஷன்ல இருக்க ஒரு பொக்கிமான் தாங்க. ஓகேவா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது பேர் லிட்டின் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லிட்டின் வந்து பார்த்தீங்கன்னா இன்செனடாக மாறும் போது பார்த்தீங்கன்னா செம்ம கூலாக இருப்பாங்க. ஸோ ஒரு ரெக்கடான பொக்கிமான்னு வச்சுங்களேன். ஸோ இவன் தான். ஓகேவா, ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இதோட அட்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர ரகடாக இருக்கும். ஓகேவா, செம்ம கூலாகவும் இருக்கும். அதனால இவனை வந்து பார்த்தீங்கன்னா நான் குட்ல போடுறேன். சூப்பரான ஒரு பொக்கிமான்னே சொல்லாங்க. ஓகேவா, ஓகே, நம்ம லிஸ்ட்ல நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேரி பிளஸ் ஒரு சைக்கிக் டைப். இதோட எவல்யூஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க. ஓகேவா, ஸோ செம்ம பவர்ஃபுல்லான எவல்யூஷன் இருக்கும். ஸோ இதோட ஃபைனல் எவல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் வந்து மாறும். ஓகேவா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபேரி பிளஸ் சைக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபேரி பிளஸ் ஃபைட்டிங் டைப்பு. ரெண்டுமே சூப்பராகவே இருக்கும். செம்ம அழகாகவும் இருக்கும். பவரும் பார்த்தீங்கன்னா ஓபியாக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா குட்டில் போட்டுரும். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா குட்டில் இருக்க ஒரு பொக்கிமான் தான். ஓகேவா, செம்ம சூப்பரான ஒரு பொக்கிமான்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் 9ல் இருக்க பொக்கிமான் எனக்கு பர்சனலாக இவனை சுத்தமாகவே பிடிக்காது. இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக பொக்கிமான் வந்து ஒய்லைட் விளையாண்டுட்டு இருக்குமா, அதில் கூட இவனை நான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இவனோட ஃபைனல் எவல்யூஷன் அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்காது, ஒரு மாதிரியாக இருக்கும். பட் பவர் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் கொஞ்சம் நல்லாவே இருக்காங்க. ஓகேவா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவனை பெட்டர்லேயே போடுறேன். ஏன்னா இவனோட பவர் நல்லாயிருக்கும். சீரியஸ்லி லுக் வைஸ் மொக்கையாக இருந்தால் கூட இவனோட பவர் நல்லாயிருக்கும். அதனால் இவனை இந்த லிஸ்ட்டில் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டர்பிக். ஓகே, ஆக்சுவலி டர்பிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் எவல்யூஷன் ஐ திங்க் அதோட பேர் டக்குன்னு மறந்துட்டேன். இது ஆக்சுவலி ஒரு டேங்க் பொக்கிமான் கைஸ். ஓகேவா, அடிதாங்கி பயங்கரமாக அடிதாங்கும். செம்ம பவர்ஃபுல்லும் கூட. பட் இதோட லுக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்காது. ஓகேவா, பட் ஆனால் செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால இதை ஆவரேஜில் போடுறேன். ஓகே, நம்ம லிஸ்ட்ல நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மட்கிப். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3rd ஜென்ரேஷன் பொக்கிமான் தான். இது ஒரு நல்ல ஒரு வாட்டர் டைப்னு கூட சொல்லலாம். ஓகேவா, இதுக்கும் பார்த்தீங்கன்னா 3 ஃபார்ம் இருக்கு.
லுக் வைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், பவரும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இதுக்கு நான் கொடுக்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ். ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ் கிடையாது, பட் இருந்தாலும் இது நல்லா இருக்கும் அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஓகே, நம்ம லிஸ்ட்ல நெக்ஸ்ட் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலகன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6th ஜென்ரேஷன் போக்கிமான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் டைப். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா 3 எவல்யூஷன் இருக்கு. ஸோ இதோட ஃபைனல் எவல்யூஷன் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி விச் லுக்கில் இருக்கும். கையில் ஒரு கொல்லிக்கட்டையை வச்சு ஃபயரை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இது அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பெட்டர்னே கொடுக்குறேன். மேபி இது பவர்ஃபுல்லாக இருக்கலாம், பட் ஆனால் எனக்கு இது அவ்வளோவா பர்சனலாக பிடிக்காது. அதனால இது பெட்டர் இருக்க இடத்துல வச்சுக்கலாம். சரியா, நெக்ஸ்ட் ட்ரிக்கோ. ஓகே, இது டைரக்டா குட்ல இருக்க ஒரு பொக்கிமான் தாங்க. ஓகேவா, ஸோ இது ஜென்ரேஷன் 3ல இருக்க ஒரு பொக்கிமான். இதோட ஃபைனல் எவல்யூஷன்லாம் பயங்கரமா இருக்கும். அது இல்லாம ஒரு திங், இது ஒரு ஃபைனல் பேட்டில்ல பயங்கரமா இருக்குங்க. சாரம் இதுவும் சண்டை போறதெல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், பயங்கர ஓபியா இருக்கும் அந்த ஃபைட்லாம். ஸோ அந்த ஒரு ஃபைட்டுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இவனை குட்ல போடுறேன். சரியா, ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிராஸ் டைப் போக்கிமான் கைஸ். ஓகேவா, ஸோ எப்படி பல்போசர் வீனஸராக வரும்போது செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குமோ, கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக இதுவும் இருக்கும். சம்டைம்ஸ் அதை விட பெட்டராக கூட இருக்குன்னு கூட சொல்லலாம். சரியா, ஓகே, நம்ம லிஸ்ட்ல நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ளப். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு 4th ஜென்ரேஷன் பொக்கிமான் தான். ஆக்சுவலி இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 எவல்யூஷன்ல இருக்கு. ஆக்சுவலி பொக்கிமான்ல வந்து பார்த்தீங்கன்னா டான் யூஸ் பண்ற ஒரு பொக்கிமான் நினைக்கிறேன் இது. ஓகேவா, பேர் கரெக்டாக சொல்றேன்னா தெரியல. இது எம்போலியானா எவால்வ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இது சூப்பராகவே இருக்கும். இதோட அட்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற மாதிரி தான் நானும் பார்த்துருக்கிறேன். பட் இது இருந்தாலும் இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் லிஸ்ட்லேயே வைக்கிறேன். ஆக்சுவலி இதோட எம்போலியானா இது எவால்வ் ஆகும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இது குட்டுக்கும் ஆவரேஜுக்கும் நடுவில் இருக்கிறதுனால நான் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆவரேஜ்லேயே போடுறேன். சரியா, ஓகே, நம்ம லிஸ்ட்ல நெக்ஸ்ட் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா டெக்விக். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5th ஜென்ரேஷன் பொக்கிமான். இதோட அட்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். பட் ஆனால் எனக்கு இது ஆவரேஜ் லிஸ்ட்ல இருக்கிறது தான் பெட்டர்னு அப்படின்னு தோணுது. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர்லேயும் இருக்கலாம். ஓகே, எனக்கு எதில் போகிறதுன்னு தெரியல. இதை ஐ திங்க் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது பெட்டர்லேயே போட்டுக்கிறேன். ஓகேவா, ஸோ இதை ஆஷ் யூஸ் பண்ணுவான் தான், பட் இருந்தாலும் இது எனக்கு பர்சனலாக அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரெசிவான பொக்கிமான் மாதிரி தெரியல. சரியா, ஸோ அப்படியே விட்டுலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்சார். ஆக்சுவலி இது வந்து சொல்லவே தேவையில்ல, டைரக்டாக குட்ல போயிடணும். ஏன்னா இதோட அட்டாக்லாம் ஓபியா இருக்கும். ஆக்சுவலி இது ஜென்ரேஷன் 4 டைப் பொக்கிமான். ஓகேவா, ஸோ இது இன்ஃபைனா ஏப்பா மாறும்போது பார்த்தீங்கன்னா செம்ம கூலாக இருக்கும், செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த லாஸ்ட் பேட்டில்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஓகேவா, ஸோ இதோட ரேஜுக்கு போகும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இதுக்கு பவர் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இது ஒரு சூப்பர் கூலான ஒரு பொக்கிமான் கைஸ். ஓகேவா, மேபி இதை பெஸ்ட்டாக கூட போடலாம், பட் இருந்தாலும் இது குட்லேயே இருக்கட்டும். ஓகேவா, நெக்ஸ்ட் சாஸ்பின். ஆக்சுவலி இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் டைப் பொக்கிமான் தாங்க. ஓகேவா, ஸோ இது ஃபைனல் எவல்யூஷன் பார்க்கறதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ், கொஞ்சம் வினோதமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகேவா, பிங்க் மிசைல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சிக்னேச்சர் மூவ் நான் நினைக்கிறேன். பட் செம்மையாக அடிதாங்கிற ஒரு பொக்கிமான் கைஸ். ஓகேவா, ஐ திங்க் இது கேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அடிதாங்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆவரேஜ் லிஸ்ட்லேயே வச்சுக்கிறேன். சரியா, இதுவும் பார்த்தீங்கன்னா டெபிக் வர் மாதிரி தான், அதனால இது ஆவரேஜ்லேயே இருக்கட்டும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாபோ. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் 8 சேர்ந்த ஒரு பொக்கிமான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு வாட்டர் டைப். ஓகேவா, ஸோ இதோட ஃபைனல் எவல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மெலிசான ஓனா மாதிரி இருக்கும். ஆக்சுவலி அதோட அட்டாக்ஸ் செம்ம கூலாக இருக்குங்க. ஓகேவா, ஸோ 1 ஃபிங்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் வாட்டர்லாம் அடிக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சீனாக இருக்கும். ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா பொக்கிமான் ஸ்குவாட் அண்ட் ஷீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதில் வந்து நான் கொடுக்க போகிற ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா குட். ஓகே, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கைஸ். நீங்கள் பொக்கிமான் ஸ்குவாட் அண்ட் ஷீல்டு விளையாடுங்கன்னு வச்சுங்களேன், இந்த பொக்கிமான் நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ரொம்ப சூப்பரான ஒரு பொக்கிமான் கூட சொல்லலாம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் பொக்கிமான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷுலாட் டர்ன் தான் கைஸ் சொல்லணும். ஓகேவா, எனக்கு இது பெருசாக இது பிடிக்காது. பட் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதோட ஃபைனல் எவல்யூஷனும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் தான். பட் இதை வந்து நான் இங்கே போடலாமா, இது ஆவரேஜில் போடலாமா இல்லை பெட்டரில் போடலாமா? ஆவரேஜ்லேயே போட்டுக்கலாம். மேபி ஆஷுலாட் கொஞ்சம் நல்லா இருக்கும் கைஸ். ஓகேவா, ஸோ அட்டாக்கும் சூப்பராகவே இருக்கும். ஓகேவா, மேபி இதை நான் குட்டில் கூட போடலாம், பட் இருந்தாலும் இது ஆவரேஜில் இருக்கட்டும். ஓகேவா, ஸோ ஏன்னா நான் வந்து ஸ்கார்பினியே வந்து நான் ஆவரேஜெலாம் போட்டிருக்கேன். ஸோ அதனால் ஆஷுலாட் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஐ திங்க் இது வந்து ஜென்ரேஷன் இது 8 சேர்ந்த பொக்கிமான் தான் நினைக்கிறேன். இது வந்து ஃபைனல் எவல்யூஷன் வந்து ஒரு மாதிரி மெர்மைடு மாதிரி மாறும். ஓகேவா, எனக்கு இது பர்சனலாக பிடிக்காது. இதோட அட்டாக்கும் அந்த அளவுக்கு நல்லாவும் இல்லை பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் பொக்கிமான் லிஸ்ட்டில் வந்துருச்சு கைஸ். ஓகேவா, ஓகே, நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைன்பி. இது ஆக்சுவலி ஒரு 5th ஜென்ரேஷன் பொக்கிமானு. இது ஒரு கிராஸ் டைப்பும் கூட.
இது இருந்தாலும் ஒரு செம்ம கூலான பொக்கிமான் கைஸ். ஓகேவா, இது ஒரு ஃபைனல் எவல்யூஷன்லாம் பார்க்கறதுக்கு செம்மையாவே இருக்கும். நான் இதுக்கு கொடுக்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டில் கொடுத்துலாமா? ஐ திங்க் இது நல்ல பொக்கிமான் தான், இல்லை குறையே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு பொக்கிமான். இருந்தாலும் இந்த லிஸ்ட்ல இருக்கட்டும், ஆவரேஜில் இருக்கட்டும் கைஸ். சரியா, ஓகே, இது ஆவரேஜில் இருக்கிறதா என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் அப்படின்னு தோணுது. மேபி குட்டுக்கு போகலாமா தெரில. சரி, ஓகே ஓகே. ஸோ நம்ம லிஸ்ட்ல நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரூக்கி. ஆக்சுவலி இது ஜென்ரேஷன் 8 பொக்கிமான். இதோட ஃபைனல் எவல்யூஷன்லாம் பார்க்கறதுக்கு செம்ம சீனாக இருக்கும். ஒரு பெரிய மோளத்தை வச்சு டம்மு 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 டம்முன்னு தட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா லியான் யூஸ் பண்ணுற ஒரு பொக்கிமான் தான். ஓகேவா, அதுக்கப்புறம் கோன்னு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ் கூட சுற்றிட்டு இருப்பான்ல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா இதை பெட்டா யூஸ் பண்ணிட்டு இருப்பான். பட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொக்கிமான் தாங்க. ஓகேவா, ஸோ இதோட லுக் வைஸும் சரி, இதோட பவர்ஸும் சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா குட்ல இருக்க பொக்கிமான் தான். ஸோ அதனால இதை குட்ல போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபூகுக்கோ. இது வந்து பார்த்தீங்கன்னா 9th ஜென்ரேஷன் பொக்கிமான். இதை பற்றி நான் என்னத்தை சொல்றது ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேட்டஸ்ட்டாக ஸ்கார்லெட் அண்ட் வயலட் விளையாண்டுட்டு இருக்கோம்ல, ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம சூஸ் பண்ணோம். பட் இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொக்கிமான் தாங்க. ஓகேவா, ஸோ லுக் வைஸில் தான் இவன் கொஞ்சம் மொக்கையாக இருந்தாலும் பட் பவர் வைஸ்ல இவன் செம்ம ஓபி இருந்தா, அதனால இவனை வந்து ஆவரேஜில் போடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிக்ரெக்டோ. இவனும் ஸ்பிக்ரெக்டோ கரெக்டாக தான் சொல்கிறேன்னு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா 9th ஜென்ரேஷன் பொக்கிமான். ஸோ இது லுக் வைஸ் சூப்பராக இருந்தால் கூட பவர் வைஸ் அந்த அளவுக்கு நான் இது பார்க்கல. ஓகேவா, ஸோ ஆக்சுவலி ஃபூகுக்கோவோட இது பவர் கொஞ்சம் கம்மி தான், பட் லுக் வைஸ் நல்லாவே இருக்கும். ஸோ இருந்தாலும் இது ஆவரேஜ் தான், ஏன்னா குட்டில் இருக்க பொக்கிமான்ஸ்லாம் இதை விட பெஸ்ட்டாகவே இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக வேஸ்ட் கைஸ், வேஸ்ட். ஐ திங்க் இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால இதை வந்து பார்த்தீங்கன்னா பேட் பொக்கிமான் லிஸ்ட்டில் வந்து சேர்த்துட்டேன் கைஸ். இதோட ஃபைனல் எவல்யூஷன் கூட ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது ஆஷ் வச்சிருப்பான், பட் இருந்தாலும் எனக்கு இது பிடிக்காது, அதனால இது பேட் பொக்கிமான் லிஸ்ட்லேயே இருக்கட்டும். சரியா, ஓகே. நம்ம லிஸ்ட்ல லாஸ்டா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரோக்கி. இது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேஷன் 6 சேர்ந்த ஒரு பொக்கிமான். சீரியஸ்லி இது ஒரு ஓபியான ஒரு பொக்கிமான் கைஸ். ஓகேவா, சோ இதுவே நம்ம வந்து ஆஷ் வச்சிருக்க ஃப்ரோக்கியா இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் ஆல்பா. ஓகேவா, எத்தனையோ கிரீன் நிஞ்சா இருந்தாலும் ஆஷ் வச்சிருக்க அந்த கிரீன் நிஞ்சா அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது. ஸோ அதனால நான் இந்த ஃப்ரோக்கிக்கு கொடுக்குற இடம் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட். சீரியஸ்லி இது வந்து ஆஷ் வச்சிருக்க அந்த கிரீன் நிஞ்சாவே வச்சுக்கலாம். ஸோ இந்த பீக்கச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ் வச்சிருக்க பீக்கச்சுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவனை வந்து நான் பெஸ்ட்ல போட்டுக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த லிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன சின்ன சின்ன எக்ஸ்பிளனேஷன் இருந்தாலும் இது எல்லாமே என்னோட ஒப்பீனியன் தான். ஓகேவா, உங்களுக்குன்னு தனியான ஒரு ஒப்பீனியன் இருக்கும், அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.